அதை அவங்க எந்த டைமும் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதனால் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கடன் மற்றும் மற்ற இதர கடன் பொறுப்புகள்னு பார்த்தா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி இஸ் 6,91,591 crores as at the end of 31st of March 2023. இது ஜிஎஸ்டிபியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எத்தனை சதவீதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22-23ல் 28.64%. இதில் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்னு சொல்லக்கூடிய ஒரு விதத்தையும் ஒரு இனத்தையும் சேர்த்தோம் என்று சொன்னால் 28.73% வரைக்கும் வருது. ஆக இப்போதைக்கு மாநிலத்தினுடைய கடன் பொறுப்புகள் மொத்த அவுட்ஸ்டாண்டிங் நிலுவையில் உள்ள கடன்கள் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். நிலுவையில் உள்ள மொத்த கடனுக்கும் ஜிஎஸ்டிபிக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 28.64% இருக்குது. இப்போதைக்கு கண்ட்ரோலில் இருக்குது. பட் நம்ம தொடர்ந்து மாநில அரசு முயற்சியை மேற்கொண்டு இதை கட்டுக்குள் வைத்திருப்பது மிக மிக அவசியம் என்கிற வலியுறுத்துகிறோம். எஸ், நெக்ஸ்ட் ரெவென்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு பார்க்கும்போது 22-23ல் 36,215 கோடி இருந்தது. இது அதற்கு முந்தைய ஆண்டு 2021-22 காட்டிலும் சற்று குறைந்திருக்கிறது. ஒரு 17% குறைந்திருக்கிறது. இது எதனால் அப்படின்னு சொன்னால் which was largely attributable to increase in the revenue receipts by 17% over the previous year. இதுக்கு முன்னாடி இயரை விட 17% ரெவென்யூ ரிசீட்ஸ் அதிகமாக இருந்த காரணத்தினால வருவாய் பற்றாக்குறை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 46,538 கோடியிலிருந்து 36,215 கோடிக்கு வந்திருக்கு. ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறைன்னு பார்க்கும்போது இட் இன்க்ரீஸ் டு 81,886, கொஞ்சம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது. 3.46% of the GSDP it constitutes in 22-23 from 47,335 crores, 2.9% of the GSDP in 2018-19. Okay, then moving on to the budgetary management. வரவு செலவு திட்ட கணக்கீடுகள் கொடுக்கும்போது எப்படி மாநில அரசு செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது இதில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேட் ப்ரொவைடட் a total budget provision of 3,94,255.72 crores. That is the original provision. மூல ஒதுக்கீடுன்னு சொல்கிறோம். மூல ஒதுக்கீடாக 2022-23ல் செலவு பண்ணுறதுக்காக ஒரிஜினலாக பட்ஜெட் கொடுக்கும்போது 3,64,107 கோடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துணை மானியமும் சேர்த்து கொடுத்து, துணை ஒதுக்கீடும் சேர்த்து கொடுத்து இறுதியாக 3,94,255 கோடியாக கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளவு செலவீனம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு செலவு செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an expenditure of 3,59,166.33 crore. அதுதான் அவங்களால செலவு பண்ண முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட